சிபிஐ கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சிபிஐ கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கினை தொடர்ந்திருக்கிறார். அண்மை செய்தி, கைதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐயும் அவரை கைது செய்தது. இந்த நிலையில் சிபிஐ கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கைதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐயும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சிபிஐ கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அவர் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிஐயும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த சூழலில் அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சிபிஐ கைது செய்ததை ரத்து செய்ய கோரி அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐயும் அவரை கைது செய்திருந்தது. அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐயும் அவரை கைது செய்த நிலையில் சிபிஐ கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சிபிஐ கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கைதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐயும் அவரை கைது செய்திருந்த நிலையில் தற்போது அந்த கைதுக்கு எதிராக அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.